இந்த பதிவில் பாருங்க, இந்த பதிவில் போன வருஷம் 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள். இதில் பாருங்க, லெஃப்ட் சைடில் 140வது கேள்வி, 140வது கேள்வி. இந்த கேள்வி எழுதி போடுறேன் பாருங்க. ஏ ஈக்குவல் டு பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3, எக்ஸெட்ரா இசட் ஈக்குவல் டு 26 என கொண்டால் ஹெச் சி எஃப் பாருங்க, ஹெச் சி எஃப்பின் மீசிமா எதற்கு சமமில்லை? எதற்கு சமமில்லை போட்டு ஒரு கேள்விக்குறி. இதுதான் கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ வந்து எக்ஸ், பி வந்து இ பிளஸ் எஸ், ஆப்ஷன் சி வந்து ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச், ஆப்ஷன் டி வந்து ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச். இதுதாங்க கேள்வி. இது என்ன கேள்வி? இந்த கேள்வி போடுவாங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 கவனிங்க, பி ஈக்குவல் டு 2 அண்ட் சி ஈக்குவல் டு 3 எக்ஸெட்ரா இசட் ஈக்குவல் டு 26 என கொண்டால் ஹெச் சி எஃப்பின் மீசிமா எதற்கு சமமில்லை? இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான கணக்கு. பாருங்க, இங்கே கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3 எக்ஸெட்ரா என்ன அப்புறம் ஏபி, டி ஈக்குவல் டு 4, இ ஈக்குவல் டு 5, எஃப் ஈக்குவல் டு 6 அப்படி எழுதிக்கணும். இது பாருங்க, மனப்பாடம் பண்ணீங்க. முதல்ல ஏபிசி தரம் பாருங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி. பாருங்க, ஃபுல்லாக தேவையில்ல, நம்மளே வேணும். ஹெச்சிசிஎஃப் வருதா, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் போட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது ஏலேருந்து ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 போட்டு இசட் வரலாம் 26 மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா ஹெச்சிசிஎஃப் அவ்வளோதான். சீரியல் ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 இசட். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் இப்போ ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் இல்லை அடங்கி போகுது. அப்போ ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, இக்கு 5, எஃப்க்கு 6, ஜிக்கு 7, ஹெச்சுக்கு 8. அவ்வளோதான். 8 எழுத்து 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 போட்டோமா? இப்போ என்ன கேட்குறாங்க? இதுதான் அந்த சீரியல் கணக்குக்கு. ஏவுக்கும் பிக்கும் சிக்கும் வேல்யூனா அது இது மாதிரி எழுதிக்கணும். ரீசனிங் இது ஈஸியானது. இப்போ பாருங்க, ஹெச்சுக்கு என்ன பாருங்க, தான் கேட்பாங்க. ஹெச்சிசியின் மீசிமா எதற்கு சமமில்லை? இப்போ பாருங்க, ஹெச் என்னது 8, சி என்னது 3, எஃப் என்னது பாருங்க 6 இப்படி எழுதிக்கணும். இது போட்டா இதுக்கு மீசிமா எடுக்கணும். இதுக்கு மீசிமா எடுத்தா அந்த வேல்யூ இதுக்கு எதுக்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, மீசிமானா மீச்சிறு மடங்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. மீசிமானா மீச்சிறு மடங்கு அப்படின்னா ஒரு நம்பரை எந்த குறைந்தபட்ச நம்பரால மடங்கு வகுக்க முடியுமோ அதுதான் மீசிமா. பாருங்க, இது 3 பாருங்க, இது 3 வந்து எதால வகுக்கலாம்னா 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தோம்னா அங்கே பாருங்க 4 2 8. இது 3 வகுக்க முடியாது, அப்படி எழுதிக்கிங்க. இங்க 3 2 6. ஓகேங்களா? அடுத்தது திரும்ப குறைச்சிக்கினே வரணும். அடுத்தது இங்க பாருங்க, இங்க 3 3. இந்த 3ஆல வகுத்தோம்னா இந்த 4 அப்படியே போட்டுங்க, வகுக்க முடியாது. இங்க
ஒரு 3 3 ஒரு 3 3 ரைட்டுங்களா. அடுத்தது இந்த 4 இருக்குது. இந்த 4 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 2 4. இந்த 1 அப்படியே போட்டுங்க, இந்த 1 அப்படியே போட்டுங்க. அடுத்தது 2 இருக்குது. இந்த 2 2ஆல் வகுத்தோம்னா 1 1 1 அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் தான் மீசிமா. எல்லாத்தையும் பெருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 2 3 6 6 2 12 12 24. அப்ப மீசிமா ஈக்குவல் டு 24. மீசிமா ஈக்குவல் டு 24 கண்டுபிடிச்சிட்டோம். மீசிமா என்னது 24. 24 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கேள்வி என்ன கொடுக்குறாங்கன்னா, HCFஇன் மீசிமா எதற்கு சமமில்லைன்னு கேட்குறாங்க. இப்ப இதுக்கு வேல்யூ போடுங்க. எக்ஸுக்கு என்ன வரும் அது போட்டிங்கன்னா அதில் போட்டு பார்க்கணும். ACHES. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்னா, இங்கே வந்து பாருங்க, இசட்டுக்கு 26னா ஒய்க்கு என்ன வரும், ஒய்க்கு 25. அப்போ எக்ஸு 24. ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கணும். அதுதான் முழுசாக எழுதிக்கணுன்றது. ஏவிலேருந்து இசட் வரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கணும். சிலதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இசட் 26னா ஒய் 25, எக்ஸ் 24, ஒய் 25, இசட் 26. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க, எக்ஸினுடைய மதிப்பு 24. இங்கே பாருங்க, இ பிளஸ் எஸ் வேணும். அது எஸ்ன்னு மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இ வந்து இந்த வேல்யூ போடுங்க. இன்றது ABCDE. இ வந்து 5. இ வந்து 5 பிளஸ் எஸ் என்னது இங்கே போட்டுங்க. PQ ஃபுல்லாக ஏற்றுமானா ஹெச் வந்து 8னா ABCDEFGH. இங்கே பாருங்க, HJKLMNOPQRSTUVWXYZ. இது வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஹெச் வந்து 8, அதுக்கு அடுத்தது ஐ வந்து 9, ஜே வந்து 10, கே வந்து 11, எல் வந்து 12, எம் வந்து 13, என் வந்து 14, ஓ வந்து 15, பி வந்து 16, கியூ வந்து 17, ஆர் வந்து 18, எஸ் வந்து 19, டி வந்து 20, யூ வந்து 21, வி வந்து 22, டபிள்யூ வந்து 23, எக்ஸ் வந்து 24, ஒய் 25, இசட் 26. இப்படி எழுதிங்க. உள்ள எழுதிட்டீங்கன்னா இல்லை மனப்பாடம் பண்ணிங்க. ஈஸியானது தானே. மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இ வந்து 5 பிளஸ் எஸ் பாருங்க, எஸ் வந்து 19. இங்க பாருங்க, 19 5 இது ஒரு 24. ரைட்டுங்களா. அடுத்தது ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச். ஏ வேல்யூனா 1 பிளஸ் சி என்னது இங்க பாருங்க, சி வந்து ஒரு 3, சி வந்து ஒரு 3 பிளஸ் ஹெச் என்னது, ஹெச் வந்து ஒரு 8. இதை கூட்டினீங்கன்னா 8 3 11 1 12. அடுத்தது இங்க பாருங்க, ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச். ஏ என்னது 1 பெருக்கல் சி வந்து 3 பெருக்கல் ஹெச் வந்து 8. இதை போட்டிங்கன்னா 8 3 24, 24 1 24. அப்போ இதனுடைய வேல்யூ 24. கண்டுபிடிச்சிட்டிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, HCFஇன் மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னா இங்கே பாருங்க, இது 24. மீசிமா வந்து கண்டுபிடிச்சது 24. அப்போ ஆப்ஷன் ஏவுக்கு வந்து சமமாக இருக்குது, இது 24. ஆப்ஷன் பிக்கு சமமாக இருக்குது 24. அதுவிட்டு ஆப்ஷன் டிக்கு சமமாக இருக்குது, இது 24. அப்போ 3 சமமாக இருக்குது. சமம் இல்லாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் சி தான் 12. அதனால இதுதான் சமம் இல்லை. இது வந்து ஆப்ஷன் சி தான் விடை. இது போன 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட கேள்வி. ரொம்ப ஈஸியானது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி மேக்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு சிம்பிளா ஒரு 10 15 லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இதே மாதிரி போன குரூப் 4ல 10 கணக்கு போடலாம். எனக்கு மேக்ஸே தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாதுன்னா இது மாதிரி ரீசனிங் கேள்வி படிச்சினாலே சும்மா பண்புகள், வட்டத்தின் பண்புகள், கோலத்தின் பண்புகள், சதுரத்தின் பண்புகள்,
இது கேட்டிருந்தாங்க, நிறைய கோலத்தின் பண்புகள் கேட்டிருந்தாங்க. ரூட் 5 ஒரே நம்பர் இருந்தால் அது உள்ள நம்பர் தான் ஆன்சர். அது மாதிரி போன 2024 குரூப் 4ல் ஒன்றுமே தெரியலனா கூட இது மாதிரி ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா 10 கேள்வி போடலாம், ஈஸியாக போடலாம். 10 கேள்வி என்பது எவ்வளோ விஷயம் தெரியுங்களா? ஒரு பொது அறிவில் படிக்கணும்னா 300 பக்கம் படிக்கணும் 10 கேள்வி கவர் ஆகுறதுக்கு. வரலாறு, பொருளாதாரம், இதெல்லாம். அதுக்காக இது ரொம்ப ஈஸி, எந்த ஃபார்முலாம் கிடையாது. பாருங்க, இது மாதிரி போன பதிவில் இதே லாஜிக்கில் ஒரு கணக்கு போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.